ஐரோப்பிய ஒன்றியத்தில் டிஜிட்டல் யூரோவை அறிமுகப்படுத்துவதற்கான சட்ட வரைவிற்கு ஐரோப்பிய நாடாளுமன்றம் பெரும்பான்மை ஆதரவு அளித்துள்ளது. இது ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொது நாணயமான யூரோவின் மின்னணு வடிவமாக செயல்படும். டிஜிட்டல் யூரோ ரொக்க பணத்திற்கு மாற்றாக இருக்காது. மாறாக தற்போதுள்ள பணப்புழக்கத்திற்கு பாதுகாப்பான மற்றும் நவீன துணையாக இருக்கும். பயணிகளுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் என வங்கிகள் கருதுகின்றன. யூரோ மண்டல நாடுகளுக்கிடையே பணத்தை மாற்றும் போது ஏற்படும் கூடுதல் கட்டணங்கள் மற்றும் அந்நிய செலாவணி கட்டணங்கள் டிஜிட்டல் யூரோ மூலம் முற்றிலுமாக தவிர்க்கப்படும். இணைய வசதி இல்லாத தொலைதூர பகுதிகளிலும் டிஜிட்டல் யூரோவை எளிதாக பயன்படுத்த முடியும் என்பது இதன் சிறப்பம்சமாகும். ரொக்க பணத்தை போலவே ஆஃப்லைன் முறையிலும் இதை தடையின்றி பயன்படுத்தலாம். இது பண பரிமாற்றத்தின் போது மிக உயர்ந்த அளவிலான தனியுரிமையை உறுதி செய்யும். டிஜிட்டல் யூரோ பயன்பாடு நுகர்வோருக்கு முற்றிலும் இலவசமாக கிடைக்கும். ஒரு கணக்கை தொடங்குதல் மற்றும் பராமரித்தல் போன்ற அடிப்படை சேவைகளுக்கு கட்டணம் எதுவும் இருக்காது. யூரோ மண்டலத்தில் டிஜிட்டல் பணத்தை பெறும் அனைத்து வணிகங்களும் கட்டாயம் டிஜிட்டல் யூரோவையும் ஏற்க வேண்டும் என்பது சட்டமாக்கப்பட்டுள்ளது. தற்போது ஐரோப்பாவின் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை சந்தையில் விசா, மாஸ்டர் கார்டு மற்றும் பேபால் போன்ற அமெரிக்க நிறுவனங்கள் ஆதிக்கமே உள்ளது. டிஜிட்டல் யூரோ அறிமுகமானது ஐரோப்பாவின் சொந்த கட்டமைப்பு மற்றும் நிதி இறையாண்மையை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டம் குறித்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் நடைபெற உள்ளன. அடுத்த ஆண்டு இதற்கான சோதனை முயற்சி தொடங்கப்பட உள்ளது. அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் நிறைவடைந்தால் 2029 ஆண்டில் டிஜிட்டல் யூரோ பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.